சாய்ரா சந்தோஷமாக அமர்ந்திருந்தாள். அவள் முகம் புன்னகையில் மிளிர்ந்தாலும் அவளின் மனதோரம் சின்னதாக ஏக்கம் இருந்தது. தேவி என்று சாகி அழைக்கவும் நிமிர்ந்து அவனை புன்னகையுடன் பார்த்த சாய்ரா, சொல்லு மாமா என்று சந்தோஷமாக கேட்க, மாமா அத்தைய மிஸ் பண்றியா தேவி என்று சாகி கேட்கவும் ஆச்சரியமாக அவனை பார்த்தாள் சாய்ரா. பதில் சொல்லுடி, நேரமாவது, காலையில ஆபீஸ் போகணும். இப்படி பார்த்துட்டே இருந்தா என்ன அர்த்தம் என்று நக்கலாக கேட்டான் சாகித்யா. ஆமாம் அம்மா என்று தலையை குனிந்து கொண்டாள் சாய்ரா. மனம் வலித்தது. வசந்த் காயத்ரி கூனி குறுகி நின்றது நினைவில் வரவும் மொத்தமாக உடைந்து போனாள். அவளின் முகமாற்றத்தை கவனித்துக் கொண்டுதான் இருந்தான் சாகித்யா. இவகிட்ட சாப்பிட்டா பேசினா சரி வராது என்று மனதில் நினைத்தவன், ஏய் தேவி என்றான் அதட்டலாக. பட்டென நிமிர்ந்து அவனை பார்த்த சாய்ரா, என்ன மாமா என்று பயத்தோடு கேட்டாள். என்ன நொன்ன மாமா, மணி 10 போகுது. என்னத்தை யோசிச்சுட்டு அழுத்துட்டு இருக்க? இந்த ஃபைலை எடுத்து கபோர்டில் வச்சுட்டு வா, படுக்கலாம் என்றான் அதட்டலாக. நீதானே மாமா கேட்ட, நான் அமைதியாத்தானே இருந்தேன் என்று சாய்ரா உதட்டை பிதுக்க, மனுஷனோட உணர்வோட விளையாடுறதே இவளுக்கு வேலையா போச்சு என்று மனதில் புலம்பிய சாகித்யா, தேவி என்ன டென்ஷன் பண்ணாம போய் படு. காலையில ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் போயிட்டு நான் ஆஃபீஸ் கிளம்பணும். முக்கியமா நீயும் ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் வரணும் என்றான். மாமா நான் வரல. நீங்க எதுக்கு கல்யாணமான பின்பு சகித்து கொள்ளக்கூட முடியவில்லை. அதில் கோபம், வெறுப்பு, காதல் என்று போட்டி போட்டு அவளிடம் ஒவ்வொரு உணர்வையும் கொட்டுவான். அப்போதும் கூட அவள் விளையாட்டாகவே பேசுவாளே தவிர சீரியஸாக எதையும் எடுத்துக்கொண்டது கிடையாது. இன்று இவ்வளவு நுணுக்கமாக, அதுவும் அவள் கண்ணில் தெரிந்த தைரியம் அவனுக்கு பிடித்திருக்க தம்பியை மெச்சிக்கொண்டான். மனைவியை அணைத்து கொண்டு, தேவி உனக்கு என்ன இஷ்டமோ அதை பண்ணு. உனக்கு நான் துணையா இருப்பேன் எப்பவும் என்றான் அழுத்தமாக. தேங்க்யூ மாமா. சரி தூங்கலாமா, தூக்கம் வருது என்று சாய்ரா அவன் அணைப்பில் இருந்தவாறே கேட்க, தூங்கலாம் தேவி, ஃபைலை பத்திரமா எடுத்து வச்சுட்டு வந்து படு என்று விட்டு கட்டிலில் படுத்துக்கொண்டான் சாகி. காலையில் எடுக்கிறதானே மாமா, ஒர்க்கிங் டேபிள்லேயே வைக்கிறேன் என்று சாய்ரா சொன்னதும், இல்லை தேவி, அந்த ஃபைலுக்கு ஒரு மதிப்பு இருக்குது. காலேஜ் கரஸ்பாண்டன்ட்டுக்கு பொறுமை ரொம்ப முக்கியம். அதே அளவு நேர்த்தியாகவும் இருக்கணும். எந்தெந்த பொருள் எங்கே இருக்கணும்னு நீ தான் முடிவு பண்ணணும். சின்ன சின்ன விஷயத்துலேருந்து உன்னை மாற்றிக்கோ, அப்பதான் பெரிய பெரிய விஷயமெல்லாம் ஈஸியாக பண்ண முடியும் என்று சாகி சொன்னதும் தலையாட்டி விட்டு ஃபைலை கபோர்டில் வைத்துவிட்டு லைட்டை ஆஃப் செய்து லேம்பை ஒளிரவிட்டு கணவன் அருகில் வந்து படுத்துக்கொண்டாள். அவளை இழுத்து தன்மேல் போட்டுக்கொண்டு கண்ணை மூடிக்கொண்டான் சாகித்யா. கண்ணை திறந்து அவனை புன்னகையுடன் பார்த்தாள் சாய்ரா. நீ கிரேட் மாமா, என்னை நல்லா புரிஞ்சு வச்சிருக்கிற. நான் சக்தி மாமாவுக்கு கிஸ் பண்ணும்போது உனக்கு பொறாமையே வந்தாலும் அப்போ லைட்டாக என்னை முறைச்சதை விட சரி. அதுக்கப்புறம் இப்போ வரைக்கும் என்கிட்ட அதை பற்றி ஒரு வார்த்தை பேசலை. இதுவே நான் பழைய சாய்ராவா இருந்திருந்தா தீக்ஷண்யா உன்னை கிஸ் பண்ணதுக்கு ஒரு சண்டையே வளர்த்துருப்பேன். ஆனால் இனிமே அந்த மாதிரி நான் பண்ண மாட்டேன் மாமா. பழைய சாய்ரா என்னைக்கோ செத்து போயிட்டா. இப்போ இருக்கிறது உங்கள் தேவி தான். அம்மா அப்பா அண்ணா வந்தனா பேசிட்டா போதும் என்று நினைத்து கொண்டு அவன் நெற்றியில் காதலாக முத்தம் வைத்து அவன் நெஞ்சிலே முகம் புதைத்து கொண்டாள். சந்திரன் மறைந்து சூரியன் உதயமாக ஒரு வாரமாக நேரமாக எழுந்து கொள்ளும் பழக்கத்தை வளர்த்து கொண்ட சாய்ரா எழுந்து சென்று குளித்து முடித்து புடவை கட்ட வராததால் நீல நிற சுடிதாரை அணிந்து கொண்டு ஹாலுக்கு வந்தாள். சரோ, தினேஷ், அகில், மாயவன் நால்வரும் ஹாலிலேயே அமர்ந்திருக்க தீக்ஷண்யா பூஜை அறையில் விளக்கேற்றி கடவுளை வணங்கி கொண்டிருந்தாள். சாய்ராவை கவனித்த சரோ, என்ன செய்யறது, குளிச்சு முடிச்சா குங்குமம் வச்சு நெத்தியில பொட்டு வைக்க மாட்டியா என்று கோபமாக கேட்டார். பாட்டி, அது இப்போதான் குளிச்சேன், தலை காஞ்சதும் ரெடி ஆகலாம்னு தான் என்று சாய்ரா தயங்க. அம்மா எதுக்கு இப்போ டென்ஷன் ஆறீங்க? உங்களுக்கு என்ன, என் மருமக நெத்தியில பொட்டு இல்லை, அதான பிரச்சனை என்று மாயவன். தீக்ஷி,
குங்குமம் எடுத்துட்டு வந்து சாய்ரா கிட்ட குடுறா என்றார். தீக்ஷண்யா புன்னகையுடன் தீபாராதனையுடன் வந்து ஹாலில் அமர்ந்திருந்தவர்களுக்கு ஆரத்தி காமித்துவிட்டு கடைசியாக சாய்ராவிடம் நீட்டினாள். ஆரத்தி எடுத்துக்கொண்டு குங்குமத்தையும் வைத்து கொண்டாள் சாய்ரா. தீக்ஷண்யா மீண்டும் பூஜை அறைக்கு சென்றுவிட கையல் மாடியிலிருந்து வந்து, அக்கா என்ன நின்றுட்டு இருக்கீங்க, வாங்க நாம சமைக்கலாம் என்று சாய்ராவை அழைத்தாள். எனக்கு அவ்வளவா சமைக்க தெரியாது கையல் என்று சாய்ரா பாவமாக கூறினாள். அதனால என்னக்கா, தீக்ஷி இருக்கா, அவ சமைப்பா, நாம 2 பேரும் ஹெல்ப் பண்ணலாம். உங்களுக்கு ஒரு உண்மை தெரியுமா, எனக்கும் அவ்வளவா சமைக்க தெரியாது என்றாள் கழுக்கென்று சிரித்து. அது ஹாலில் அமர்ந்திருந்த அனைவருக்கும் கேட்டது. அவர்களும் உதட்டுக்குள் சிரித்து கொண்டிருக்க கோபமாக மாடியிலிருந்து இறங்கி வந்த வியான் தந்தைகள் எதிரில் வந்து நின்று, இதுக்காக தானே அப்பா இவளை போய் கூட்டிட்டு வர சொன்னீங்க என்று போனை காட்டி நிதானமாகவே கேட்டான். கோபம் மலையளவு இருந்தாலும் தந்தை என்ற பாசத்தில் கோபம் தூரச் சென்றிருக்க மரியாதை மட்டுமே நிறைந்திருந்தது. என்னதுடா போன்ல என்று சரோ அகில் இருவரும் அவன் போனை வாங்கி பார்த்து, அதிர்ச்சியெல்லாம் ஆகவில்லை. இதனால என்னடா என்று சரோ குழப்பமாக கேட்க, பாட்டி பொய்யான நியூஸை எதுக்கு பரப்பணும், நான் ஒன்றும் கையில் காதலிக்கல, நானும் அவளும் ஏர்போர்ட்ல இருந்து வந்ததை எங்களுக்கே தெரியாம போட்டோ எடுத்து இப்படி ஒரு நியூஸை பரப்பி விட்டுட்டு இருக்காங்க. காலையில இந்த மாயா வேற கால் பண்ணி குதின்னு குதிக்கிறா என்று எரிச்சலாக கூறினான் வியான். கையில் அங்கு நிற்கக்கூட இல்லை. அவள் கிச்சனுக்கு சென்றுவிட சாயிரா தீக்ஷண்யாவும் அவளுடன் சென்று விட்டனர். இருந்தும் என்ன பயன், ஹாலில் பேசுவது அப்படியே கிச்சனில் கேட்டது. சாயிரா தீக்ஷண்யா இருவரும் கையிலேயே பார்க்க அவள் அவர்கள் பேசுவதை காதில் கூட வாங்கிக் கொள்ளவில்லை. தீக்ஷி என்ன சமைக்கலாம், அத்தைங்க எப்போ வருவாங்க, காஃபி போடலாமா டீ போடலாமா என்று கேள்வி கேட்டுக்கொண்டிருந்தாள். சாயிரா தீக்ஷண்யா இருவருக்கும் புரிந்தது வியானுடன் அவளுக்கான உறவு இன்னும் சரியாக அமையவில்லை என்று. அது அவர்களின் தனிப்பட்ட விஷயம், தலையிட வேண்டாம் என்று முடிவெடுத்து வீட்டில் உள்ளவர்களுக்கு என்னென்ன பிடிக்கும் பிடிக்காது என்பதை கூறினார்கள். இப்போ இந்த நியூஸ் வந்ததால உனக்கு கடுப்பா, இல்ல மாயாவுக்கு தெரிஞ்சதால கடுப்பா என்று தினேஷ் அழுத்தமாக கேட்டான். அப்பா, எதுக்கு தப்பான நியூஸ் கொடுக்கணும்னு தான் கேட்டேன். எனக்கு தெரியும் இதுக்கு முக்கியமான காரணம் நீங்களா தான் இருப்பீங்க. அதான் ஜெட்ல அனுப்பாம டிக்கெட் புக் பண்ணீங்களா, நான் அப்போவே நினச்சேன். சரி, அந்த அளவுக்கு இருக்காது, அதிகமாக யோசிக்க வேண்டாம்னு நினச்சது தப்பாக போயிடுச்சு. நானும் உங்கள் ரத்தம்தான், எனக்கும் கோபம் வரும். இந்த மாதிரி இன்னொரு முறை பண்ணாதீங்க ப்ளீஸ். இல்லாத ஒன்றை இருக்கிற மாதிரி பரப்பினதுனால எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, கையலுக்கு தான் பிரச்சனை என்றான் நிதானமாக. டேய், நான் உனக்கு அப்பன், எனக்கு தெரியாதா அவ உனக்கு பொண்டாட்டியா வரப்போற பொண்ணு, ஏன் உனக்கு அவளை பாதுகாக்க தெரியாதா, இல்ல அந்த அளவுக்கு நீ பலவீனமானவனா என்று நக்கலாக கேட்டார் தினேஷ். அப்பா என்று கத்திய வியான் தலையை அழுந்த கோதிக்கொண்டு பெருமூச்சு விட்டவன், சரிப்பா நான் பாத்துக்கிறேன் என்று விட்டு அங்கிருந்து சென்று விட்டான். மழை பெய்ந்து ஓய்ந்தது போல இருந்தது. அவன் சென்ற பிறகே தோட்டத்திலிருந்து மோகனா, வர்ஷா, அகிலா மூவரும் வந்தனர். அவர்களுக்குள்ளே பட்டிமன்றம் நடந்ததால் நேரம் போனதே தெரியவில்லை. கிரவே கணவர்கள் மூவரும் அவர்களிடம் வேலைக்கு செல்வதை பற்றி சொல்லி விருப்பம் இருந்தா வாங்க என்று நிதானமாகவே பேசியிருந்தனர். சொல்லி வைத்தது போல மனைவிமார்கள் மூவரும் காலையில் சொல்கிறோம் என்று சொல்லிவிட்டு படுத்து கொண்டனர். இப்போது மூவரும் அதை பற்றி பேசிவிட்டு காய்கறி பறித்து வரத்தான் நேரமாகியிருந்தது. காலையில காட்டியும் காய்கறி பறிச்சு வந்து என்ன பண்ண போறீங்க, காஃபி போட்டு வச்சுட்டு போக மாட்டீங்களா, உங்க மருமகளுங்க தான் வேலைக்கு போறேன்னு ஆட்டிட்டு இருக்காங்கன்னா நீங்க அவங்களுக்கு மேல இருக்கீங்க. இந்த வீட்டில் எதுவும் பழைய மாதிரி இல்லை, எல்லாமே மாறிட்டு வருது. ஆனா இது நல்லதுக்கு இல்லை சொல்லிட்டேன் என்று கோபமாக சொல்லிவிட்டு சரோ அவரின் அறைக்கு சென்று விட்டார். அவர் சொன்னதை கேட்டு மோகனா, அகிலா, வர்ஷா மூவரும் திடுக்கிட்டு நின்றனர். மாயவன், தினேஷ், அகிலுக்கு கூட அம்மாவின் பேச்சு கோபத்தையே கொடுத்தது. அவரைப் போலவே குடும்பத்தை மட்டும் பார்த்து கொண்டு இருக்க வேண்டும் என்று நினைக்கிறார் என்பதை மூவரும் உணர்ந்தனர். இத்தனை வருடம் நீங்களும் அப்படித்தானே இருந்தீங்க என்று மனசாட்சி கேள்வி கேட்க தடுமாற்றத்துடன் மூவருமே மனைவியார்களை பார்த்தனர். அவர்களின் கண்ணில் தெரிந்த தவிப்பு சொன்னது அவர்களின் ஆசையை. பாப்பா, நான் அம்மா கிட்ட பேசிக்கிறேன், நீ நினைச்சது நடக்கும். இந்த வீட்டில் எல்லாரும் ஏதோ ஒரு துறையில கண்டிப்பா முன்னேறி இருக்கணும், இருப்பீங்க. அம்மா அந்த காலத்து ஆளு, அதான் அப்படி பேசிட்டு போறாங்க, அதையெல்லாம் மனசுல வச்சுக்காதீங்க என்றார் தினேஷ். பாட்டி சொன்னதை யோசிச்சு மண்டையை குழப்பிக்காம காஃபியை குடிச்சிட்டு என்ஜாய் பண்ணுங்க என்று கையில் காஃபி ட்ரேயுடன் அவர்கள் முன்பு நிற்கவும் புன்னகையுடன் காஃபியை எடுத்துக்கொண்டனர் அனைவரும். தீக்ஷண்யா, சாய்ரா எங்க கையல் என்று மோகனா கேட்க, மாமாங்களுக்கு காஃபி கொடுக்க போயிருக்காங்கத்த
என்றாள் கயல். ம், சரி, நீயும் போய் வியானுக்கு கொடு. அவன் காஃபியே குடிக்க மாட்டான். கேரட் ஜூஸ் போட்டு கொடு கயல் என்று அழுத்தமாகவே கூறினார் மோகனா. பாப்பா என்று தினேஷ் ஏதோ சொல்ல வரும்போதே தடுத்த மாயவன், விடு தினேஷ், வருங்காலத்துல இதெல்லாம் கயல் தெரிஞ்சுக்கணும். கயல், நீ போய் போட்டு கொடு என்றார். கயல், ஜூஸ் போட தெரியுமா? நான் வேணும்னா ஹெல்ப் பண்ணவா என்று வர்ஷா கேட்க, இல்ல அத்தை, நான் பார்த்துக்கிறேன் என்றாள் கயல். சரிம்மா, இன்னைக்கு காலேஜ் போகணுமா? இல்ல அத்தை, நாளைக்கு தான் வர சொல்லியிருக்காங்க. சரி, நீங்க பேசிட்டு இருங்க என்று விட்டு கிச்சனுக்கு வந்த கயலுக்கு அழுகியே வருவது போல இருந்தது. அவனுக்கு தான் கேரட் ஜூஸ் போட்டு கொடுக்க வேண்டுமா என்று நினைக்கும் போதே உவர்ப்பாக இருக்க, இப்போது போட்டு கொடுத்தே ஆக வேண்டும் என்று மோகனா அழுத்தமாக சொன்னது அவளுக்கு கஷ்டத்தை கொடுத்தது. மோகனா என்னவோ நல்லதுக்குத்தான் கூறினார். இப்போதே தள்ளி இருந்தால் சரிவராது என்பதை கணித்துதான் வியானுடன் அவளை நேரம் செலவழிக்க வைக்க முயற்சி செய்தார். உண்மையில் சரவணன் அன்று பேசிய பிறகு மகன் மகள்கள் விஷயத்தில் கராராக இருந்தார் மோகனா. அது எந்த அளவிற்கென்றால் மகன்களின் முகத்தை பார்த்தே அவர்களின் உணர்வை புரிந்து கொள்ளும்படி. அதனால்தான் வியான் கயல் இருவருக்கும் ஒருவரையொருவர் பிடிக்கவில்லை என்பதை கண்டு கொண்டார். ஆனாலும் வர்ஷா அகிலாவிடம் சொல்லிக் கொள்ளவில்லை, அவர்கள் கஷ்டப்படுவார்கள் என்று நினைத்து. தினேஷும் மாயாவை பற்றி அனைத்தும் சொல்லியிருக்க கயல்தான் வியானுக்கு சரியான துணை என்பதை முடிவு செய்து விட்டார். அவர் முடிவு செய்து என்ன பிரயோஜனம்? முடிவு எடுக்க வேண்டியவர்கள் முட்டிக்கொண்டுதானே இருக்கிறார்கள். கயல் ஜூஸுடன் வியானின் அரைக்கதவை தயக்கமாக தட்டினாள். நேற்று இரவுதான் சொன்னான். காலையிலேயே அவன் முன்பு வந்து நிற்க வேண்டுமென்று தன் நிலையை எண்ணி நொந்து போனாள். வியான் கதவை திறந்து எரிச்சலாக அவளை பார்த்தவன், என்ன என்றான் நக்கலாக. உதட்டை கடித்து கண்ணீரை கட்டுப்படுத்திக் கொண்டு நின்றிருந்தாள் கயல். அவனை நிமிர்ந்து பார்க்கவில்லை. தலை குனிந்தபடி ஜூஸை மட்டும் நீட்டினாள். அவளையே அழுத்தமாக பார்த்து கொண்டு கையை கட்டி சுவற்றில் சாய்ந்து நின்றிருந்தான் வியான். அவன் ஜூஸ் கிளாஸை வாங்காமல் இருப்பதில் நிமிர்ந்து அவனை பார்த்த கயல் அனிச்சையாக 2 அடி பின்னால் தள்ளி நின்று, அத்தை ஜூஸ் கொடுக்க சொன்னாங்க என்று அவன் கண்ணை நேருக்கு நேராக பார்த்து கூறினாலும், படுபாவி, இவ்வளவு கிட்ட வந்து நிற்கிறான், நானும் பைத்தியம், அவன் சொன்னது என்னன்னு கூட தெரியாம காலையே பார்த்துட்டு இருக்கேன் என்று மனதில் கவுண்டர் கொடுக்கவும் தவறவில்லை. ஜூஸ் கிளாஸை வாங்கி கொண்ட வியான், ஏய், இனிமே எனக்கானதெல்லாம் நீதான் பண்ணணும். இப்பவும் சரி, கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமும் சரி, என்னை பொறுத்த வரைக்கும் நீ வேலைக்காரி தான். உள்ள வந்து எனக்கு ட்ரெஸ் எடுத்து வை, நான் குளிச்சுட்டு பெங்களூர் கிளம்பணும் என்று பொண்டாட்டியைப் போல அதிகாரம் செய்தான். நான் பண்ண மாட்டேன் என்று கயல் திரும்பி நடக்க அவள் கையை பிடித்து தடுத்து நிறுத்திய வியான், நீ பண்ணுவியான்னு கேட்கல, பண்ணுன்னு ஆர்டர் போடுறேன், உள்ள போய் எடுத்து வைடி என்று எரிச்சலாக கூறினான். கையை விடுங்க, எடுத்து வைக்கிறேன் என்று கயல் கண்ணீரை அடக்கியபடி கெஞ்ச அவள் கையை விட்டு அவளை அலட்சியமாக பார்த்து ஜூஸை குடித்தான் வியான். அவனை தாண்டி உள்ளே சென்ற கயல் கபோர்டு அருகில் வந்து அவனுக்கான உடையை எடுத்து வைத்தவள், இன்னும் என்ன எடுத்து வைக்கணும் என்று பல்லை கடித்துக் கொண்டு கண்ணாடியில் தெரிந்த அவனின் முகத்தை பார்த்து கேட்டாள். அவள் பின்னால் நின்ற வியான், பரவாயில்ல, உனக்கு கொஞ்சமாச்சும் ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் இருக்குது என்று அவள் கேள்விக்கு பதில் சொல்லாமல் நக்கலாக கூறியவன், ரூமை கிளீன் பண்ணிட்டு போ என்று அதிகாரமாக கூறினான். எல்லாம் என் நேரம், குரங்குக்கு வாக்கப்பட்ட மரத்துக்கு மரம் தாவித்தானே ஆகணும் என்று மனதிலே புலம்பியபடி அவனிடம் தலையை மட்டும் ஆட்டினாள் கயல். துண்டை எடுத்து கொள்றி, மண்டையை ஆட்டிட்டு என்று எரிச்சலாக வியான் கத்தவும் பயந்து விட்டாள் கயல். உண்மையில் அவளுக்கு இந்த வீட்டில் இருக்கும் ஆண்கள் அனைவரையுமே பார்க்க பயமாக இருந்தாலும் அத்தைகளின் மேல் உள்ள நம்பிக்கையில்தான் வந்தாள். இப்படி இவனிடம் தனியாக சிக்கி அகப்படுவோம் என்று தெரிந்திருந்தால் ஹாஸ்டலில் தங்கியிருப்பாள். அதையும் தாண்டி ஜீவா பாண்டியா சாதாரணமாகத்தான் அவளிடம் பேசுவார்கள். கோபமாக இருந்தாலும் கூட கத்த மாட்டார்கள். ஆனால் இங்கு சக்தி, வியான், சாகித்யா, தினேஷ், மாயவன் என்று 4வருமே கோபமாக இருந்தால் அவர்களின் முகம் கடுமையாவது கடுமையாக மாறுவதை சிறு வயதிலிருந்தே பார்த்திருக்கிறாள். பாண்டியா மூலம் கேள்விப்பட்டும் இருக்கிறாள். ஆனாலும் ஏதோ மோகனா மேல் இருந்த பாசத்தில் நம்பி வந்துவிட்டாள். ஆனால் இன்று வியான் கத்தி பேசவும் பயம் வந்துவிட்டது. ச்சே, உன்கிட்ட தானே சொல்றேன், காது கேட்கலையா? செவிட்டு மிஷின் வாங்கிட்டு வந்து பொருத்தணுமா என்று வியான் எரிச்சலாக கேட்க, இல்ல நான் எடுத்து கொடுக்குறேன் என்று கபோர்டை திறந்த கயல் துண்டை தேடினாள். அதுவோ மேல் ராவில் இருக்க பாவமாக அவனை பார்த்து வைத்தாள். என்னடி என்று எரிச்சலாகவே கேட்டான் வியான்.
மாயாவிடம் கூட இத்தனை உரிமையாய் அவன் பேசியதில்லை என்பதுதான் உண்மை. ஏதோ கையலை பார்க்க பார்க்க அவளுடன் 6 வருடத்திற்கு முன்பு சண்டையிட்டது நினைவு வந்து அவள் மேல் எரிச்சலைத்தான் கொடுத்தது. மேல இருக்குது மேல இருக்குது என்று கையில் பாவமாக முகத்தை வைத்துக்கொண்டு சொல்லவும், அதுக்கு நான் என்ன பண்ணட்டும் என்று எகத்தாளமாக கேட்டான் வியான். துண்டை நீங்களே எடுத்துக்கோங்க. மேல இருக்கிறத என்னால் எப்படி எடுக்க முடியும்? எட்டுனா கூட பரவாயில்ல, எட்டியும் தொலைக்க மாட்டேங்குது என்று எரிச்சலாக கூறினாள் கையல். எனக்கு தெரியாது, துண்டு வேணும், நீ எப்படியாவது எனக்கு எடுத்து கொடு என்று வியான் விடாப்பிடியாக நிற்க, மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்க அவனை பார்த்த கையல், வெயிட் பண்ணுங்க என்று விட்டு வேகமாக தன் அறைக்கு வந்து அவளின் துண்டை எடுத்து வந்து அவனிடம் கொடுத்துவிட்டு அவன் கையில் இருந்த கிளாஸை பிடுங்கிக் கொண்டு சென்றாள். திமிர் பிடிச்சவ, உன் திமிர அடக்கறேண்டி என்று மனதிலேயே கருவிக்கொண்டு துண்டுடன் குளியல் அறைக்குள் நுழைந்து விட்டான் வியான். தூங்கிக் கொண்டிருந்தவளின் மீது ஒரு வாளி தண்ணீரை ஊற்றினான் ஆதி. அடித்து பிடித்து எழுந்து அமர்ந்த சண்மதி எதிரில் நின்றிருந்த கணவனை பார்த்து எரிச்சலானாள். என்னடா, உனக்கு என்ன பிரச்சனை? எதுக்கு இப்படி காலையிலேயே என்ன கொலை காண்டாக்குற என்று எகிரினாள். மணி என்ன ஆகுது? நீ பாட்டுக்கு கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருக்க. நான் கட்டாயத்தாலி கட்டி கூட்டிட்டு வந்திருக்கேன். அந்த எண்ணம் கொஞ்சமாவது இருக்குதா? ஏதோ காதலிச்சு உன் கையை பிடிச்ச மாதிரி பிஹேவ் பண்ற. போடி, போய் குளிச்சுட்டு எனக்கு சமைச்சு வை. நான் 10 மணிக்கு ஷூட்டிங் கிளம்பணும் என்று அதிகாரமாக கூறினான். கல்யாணம் முடிந்த கையோடு இரவு அவனின் பங்களாவிற்கு அழைத்து வந்தவன் தான். அவளிடம் ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. ஏன் சாப்பாடு கூட போடாமல் அவன் பாட்டிற்கு கவுந்து அடித்து படுத்து விட்டான். குடும்பத்தை நினைத்து இரவெல்லாம் அழுது தீர்த்தவள் சக்தி சொன்னதை மண்டையில் ஏற்றிக்கொண்டாள். என் அண்ணன் அனுபவித்த வலியை இவனும் அனுபவிக்க வேண்டும் என்று சபதம் எடுத்தவள் பயத்தை எல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு அவனிடம் அலட்சியமாக பேசிக் கொண்டிருக்கிறாள். என்னடி பார்த்துட்டு இருக்கிற? மூடிட்டு போய் சமடி என்று ஆத்திரமாக கூறினான் ஆதி. எனக்கு சமைக்க தெரியாது என்று சண்மதி சொல்லவும் ஓங்கி அவள் கன்னத்தில் அரைந்த ஆதி, யார்கிட்ட போய் சொல்ற? பிச்சுப்பிடுவேன். உன் அண்ணன் சொல்லி கொடுத்ததை இம்ப்ளிமெண்ட் பண்ணலான்னு நினைக்காத. உன் குடும்பத்தையே உரு தெரியாம அழிச்சிடுவேன். சமைக்க தெரியாம தான் சண்டிகர்ல வீடு எடுத்து தங்கியிருந்தாளாம். என்கிட்டயே உன் வித்தையை காட்டணும்னு நினைக்காத. நீ பண்ற ஒவ்வொரு செயலுக்கும் பலியாக போறது உன் குடும்பத்து ஆளுங்க தான் என்று விட்டு அங்கிருந்து நகர்ந்தான் ஆதி. கன்னத்தில் கை வைத்துக் கொண்டு அழுத சண்மதி, என்னை வாழவே விடமாட்டான் போல, என் பலவீனத்தை நல்லா பயன்படுத்திக்கிறான் என்று முனகியவள் அவன் சொல்லிவிட்டு சென்றது நினைவு வரவும் அவசரமாக எழுந்து குளியல் அறைக்குள் ஓடினாள். அத்தியாயம் 188. தேவ், இந்த காஃபி என்று தீக்ஷண்யா கப்பை அவனிடம் கொடுத்துவிட்டு பெட்டின் விரிப்பை சரி செய்ய ஆரம்பித்தாள். அவளை பார்த்தபடியே காஃபியை எடுத்துக்கொண்ட சக்தி, தீ, என்னாச்சு? ஏன் உன் முகம் ஒரு மாதிரி இருக்கு? எனிதிங் ப்ராப்ளம் என்று நெற்றியை நீவியபடி அழுத்தமாக கேட்டான். நத்திங் ப்ராப்ளம், நீ உன்னோட வேலையை பார்த்துட்டு போடா என்று தீக்ஷண்யா நக்கலாக சொல்ல, உன்னை போய் கேட்டேன் பாரு, என்ன சொல்லணும்டி என்று முனக்கிவிட்டு காஃபி கப்புடன் பால்கனிக்கு சென்றான். நான் எதிர்த்து பேசி எதுவும் சொல்லாம போயிட்டான். பரவாயில்ல, இதுவும் நல்லா தான் இருக்குது என்றபடி அறையை சுத்தம் செய்துவிட்டு கணவனை தேடி பால்கனிக்கு வந்தவள், அத்தான், இன்னுமா காஃபி குடிக்கிற என்று கேட்க, ஏன் காஃபி குடிக்க கூட டைம் ஒதுக்குவியா என்று நக்கலாக கேட்டான் சக்தி. அவனை முறைத்து பார்த்த தீக்ஷண்யா, நான் என்ன கேட்டேன், நீ இப்படி நக்கலா பேசுற என்று மூக்கை சுருக்கினாள். என்ன கேட்க? டேய், விளையாடாத. நான் எதுக்குடி விளையாட போறேன்? எனக்கு ஆஃபீஸில் 1008 வேலை இருக்குது. இதில் உன் கூட விளையாடுறது தான் என் வேலையா? போடி, போய் சாப்பாடு எடுத்து வை, நான் வரேன். அத்தியாயம் 188. தேவ், இந்த காஃபி என்று தீக்ஷண்யா கப்பை அவனிடம் கொடுத்துவிட்டு பெட்டின் விரிப்பை சரி செய்ய ஆரம்பித்தாள். அவளை பார்த்தபடியே காஃபியை எடுத்துக்கொண்ட சக்தி, தீ, என்னாச்சு? ஏன் உன் முகம் ஒரு மாதிரி இருக்கு? எனிதிங் ப்ராப்ளம் என்று நெற்றியை நீவியபடி அழுத்தமாக கேட்டான். நத்திங் ப்ராப்ளம், நீ உன்னோட வேலையை பார்த்துட்டு போடா என்று தீக்ஷண்யா நக்கலாக சொல்ல, உன்னை போய் கேட்டேன் பாரு, என்ன சொல்லணும்டி என்று முனக்கிவிட்டு காஃபி கப்புடன் பால்கனிக்கு சென்றான். நான் எதிர்த்து பேசி எதுவும் சொல்லாம போயிட்டான். பரவாயில்ல, இதுவும் நல்லா தான் இருக்குது என்றபடி அறையை சுத்தம் செய்துவிட்டு கணவனை தேடி பால்கனிக்கு வந்தவள், அத்தான், இன்னுமா காஃபி குடிக்கிற என்று கேட்க, ஏன் காஃபி குடிக்க கூட டைம் ஒதுக்குவியா என்று நக்கலாக கேட்டான் சக்தி. அவனை முறைத்து பார்த்த தீக்ஷண்யா, நான் என்ன கேட்டேன், நீ இப்படி நக்கலா பேசுற என்று மூக்கை சுருக்கினாள். என்ன கேட்க? டேய், விளையாடாத. நான் எதுக்குடி விளையாட போறேன்? எனக்கு ஆஃபீஸில் 1008 வேலை இருக்குது. இதில் உன் கூட விளையாடுறது தான் என் வேலையா? போடி, போய் சாப்பாடு எடுத்து வை, நான் வரேன் என்றான்.
சாப்பாடு கூட நான் தான் எடுத்து வைக்கணுமா? ஆல்ரெடி எனக்கு வயிறு வலிக்குது. இதில் மாடி ஏறி ஏறி இறங்கியது கஷ்டமாக இருக்குது. நீ என்னன்னா எனக்கு வேலை வைக்கிறதுலையே குறியா இருக்க என்று பாவமாக கூறினாள் தீக்ஷண்யா. வயிறு வலிக்குதா? இன்னைக்கு என்ன டேட் என்று சக்தி நெற்றியை நீவியபடி அவளை பார்த்தான். இன்னைக்கு டேட் 20 இன்னும் 2 டேஸில் உனக்கு மென்சஸ் டேட் வரும் தீ. ஸோ அதுக்காக கூட வயிறு வலிக்கலாம். உனக்கு மாடி ஏறி வர்றது கஷ்டமாக இருந்தா லிஃப்ட் யூஸ் பண்ணு என்றான் சக்தி. அவனை ஆச்சரியமாக பார்த்த தீக்ஷண்யா, அத்தான் உனக்கு எப்படிடா என்னோட பீரியட்ஸ் டேட்டெல்லாம் தெரியும் என்று கேட்டு அவனை சந்தேக பார்வை பார்த்தாள். அவள் பார்வையை தவிர்த்த சக்தி, எனக்கு எப்படி தெரியும்? அத்தையம்மா தான் சொன்னாங்க என்றான் தோளை குலுக்கி. அம்மா இதுக்கு உன்கிட்ட சொல்லணும்? இது ரொம்ப முக்கியமா? போடி போய் சாப்பாடு எடுத்து வை என்று அவளை விரட்டுவதிலேயே குறியாக இருந்தான் சக்தி. ம் என்று அவனை மேலிருந்து கீழ் வரை ஒரு பார்வை பார்த்துவிட்டு அங்கிருந்து தீக்ஷண்யா நகர, இவ வேற நான் சும்மா இருந்தாலும் என்னை டெம்ப்ட் பண்ணுற மாதிரி எதையாவது ஒன்றை பண்ணி வைக்கிறா. ச்சே, இதில் லவ்வை சொல்லாமல் தொடக்கூடாதுன்னு வேற சொல்லிட்டா. அப்போது இன்னும் 2 மாதத்துக்கு ஒன்றுமே பண்ணாமல் விரதம் இருக்கணுமா? ரொம்ப கஷ்டம்டா சக்தி என்று மனதிலேயே நினைத்து கொண்டவன் மணியை பார்த்துவிட்டு சன்மிக்கு கால் செய்தான். 2 ரிங்கில் காலை அட்டன் செய்த சன்மதி, சொல்லண்ணா, என்ன பண்ற? வீட்டில் சொல்லிட்டியா என்று படபடப்பாக கேட்டாள். இன்னும் இல்லை மதி, நானா எதையும் ஆரம்பிக்கல. எப்படி சொல்றதுன்னு தான் யோசிச்சுட்டு இருக்கேன். ஆனா அப்பாட்ட சொல்லிட்டேன் என்றான் சக்தி. அப்பா எதுவும் சொல்லலையா அண்ணா? என்னால் அவருக்கு ரொம்ப கஷ்டம் இல்லை. கண்டவங்க கிட்ட எல்லாம் அப்பா தலை குனிஞ்சு நிற்கிற அளவுக்கு வந்ததுக்கு முக்கியமான காரணம் நான் தானே என்று அழுதாள். மதி, அழுவாத. எல்லாத்துக்குமே நீ காரணம் கிடையாது. அப்பா ஒரு விஷயம் பண்ணா அதை தடையும் இல்லாமல் பண்ண மாட்டேங்கிறாரு. சரி, அதை விடு, நான் பார்த்துக்கிறேன். நீ சொல்லு, எப்படி போகுது உனக்கு? உன்னை எங்கே கூட்டிகிட்டு போனா? ஸ்வேதா மேம் பாத்தியா? இல்லை அண்ணா, ஏதோ ஒரு பங்களாவுக்கு தான் கூட்டிகிட்டு வந்திருக்காரு. காலையில் 6 மணி கூட ஆகலை. ஒரு வாளி தண்ணியை மொண்டு மேலே ஊற்றி எழுப்பி விட்டு சமைக்க சொல்லிட்டு குளிக்க போயிட்டாரு. நான் இப்போ தான் குளிச்சுட்டு வந்தேன். நல்ல வேளை மனுஷன் ட்ரெஸ்ஸு அத்தியாவசிய பொருளை வாங்கி வச்சிருந்தான். இல்லைன்னா ரொம்ப கஷ்டமாக போயிருக்கும். சரி மதி, அடுத்து என்ன பண்ணலான்னு இருக்க என்று சக்தி தீவிரமாக கேட்க, இன்னும் படிப்பு முடிய 6 மாதம் இருக்குது அண்ணா. அது வரைக்கும் நான் சண்டிகரில் தான் இருந்தாகணும். அடிமை சீரியல் ஷூட்டிங் கூட நாளை மறுநாள் தான் கடைசி. அதுக்கப்புறம் ஹீரோயின் சென்ட்ரிக் மூவி ஒன்று கேட்டேன். கதை பிடிச்சிருந்ததுன்னு சைன் பண்ணியிருக்கேன். அந்த படத்தோட ஷூட்டிங் நெக்ஸ்ட் மந்த் ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னு சொன்னாங்க என்றாள் சன்மதி. மதி, உன் மனசுக்கு தோன்றதை பண்ணு. அப்புறம் நான் ஏதோ கோபத்தில் தான் ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் அப்படி பேசினேன். நீ அவனை பழி வாங்குறேன்னு நினச்சி எதையும் பண்ணிடாத. நான் பார்த்துக்கிறேன். நம்ம அப்பா மேலே எந்த தப்பும் கிடையாது. அவன் அப்பாவை பற்றி அவனுக்கு நான் புரிய வைக்கிறேன். நீ உன் வாழ்க்கையை அழிச்சிக்காத. எனக்கு தெரியும் நீ அவனை லவ் பண்ணுறேன்னு. அதனால முட்டாள்தனமாக எந்த முடிவும் எடுக்காத. ஆதி நல்லவன்தான். நான் இது விஷயமா ஸ்வேதா மேம் கிட்ட பேசி பார்க்குறேன் என்றான் சக்தி. அப்புறம் அண்ணா, எனக்கு பெஸ்ட் சப்போர்ட்டிங் ஆக்டர்ஸ் அவார்டு கிடைச்சிது. அந்த ஸ்டேஜ்லேயே நான் நம்ம குடும்பத்தை பற்றி சொல்லிட்டேன் என்று நடந்த அனைத்தையும் ஒன்று விடாமல் கூறினாள் சன்மதி. ஓகே மதி, அது எப்போ டெலிகாஸ்ட் ஆகும்? ஏன்னா அங்கே நடந்த ஒன்று கூட சோஷியல் மீடியாவில் இன்னும் வரலையே. இன்னைக்கு மதியம் வரும். டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க அண்ணா. அம்மாங்க அப்பாங்க பார்த்துட்டு கண்டிப்பாக வருத்தப்படுவாங்க. பாட்டி என்னை ஒதுக்கி வச்சிடுவாங்களோன்னு பயமாக இருக்குதண்ணா என்று கவலையாக கூறினாள். அப்படிலாம் எதுவும் நடக்காது. அப்படி நடக்கவும் நான் விடமாட்டேன். நீ பாரு, நான் ஈவினிங் பக்கமாக கால் பண்ணுறேன் என்று காலை கட் செய்த சக்தி, இன்னைக்கு மதியம் இங்கே ஒரு சம்பவம் இருக்குது. மதியை யாராவது திட்டுட்டோம், அப்புறம் பேசிக்கிறேன் என்று மனதிலேயே நினைத்து கொண்டவன் பின்னால் திரும்ப கையை கட்டிக்கொண்டு அவனையே கண்ணிமைக்காமல் பார்த்து கொண்டிருந்தாள் தீக்ஷண்யா. அவளை பார்த்து ஒரு நொடி அதிர்ந்த சக்தி பின் அதை அவளிடம் காட்டிக்கொள்ளாமல், என்னடி என்று திமிராக கேட்டான். யார்கிட்ட பேசிட்டு இருந்தீங்க அத்தான்? ஏன், நான் யார்கிட்ட பேசினா உனக்கு என்னடி? அதை எதுக்கு நான் உன்கிட்ட சொல்லணும் என்று நக்கலாக கேட்டான். பல்லை கடித்த தீக்ஷண்யா, நான் பொண்டாட்டிடா என்று கோபமாக கூறினாள். அதுக்குன்னா என்ன அர்த்தம்? நான் கேட்டா பதில் சொல்லணும். இல்லைன்னா சாப்பாடல உப்பாள்ளி கொட்டிடுவேன் என்று நக்கலாக கூறினாள் தீக்ஷண்யா. அவளை அழுத்தமாக பார்த்த சக்தி, அப்படி மட்டும் பண்ணி பாரு, உனக்கு இருக்குது என்றான் ஸ்ட்ரிக்டாக. என்ன பண்ணுவதே என்று ஆர்வமாக கேட்டாள் தீக்ஷண்யா. ஒன்றும் பண்ண மாட்டேன். என்னோட பங்கையும் உனக்கே ஊட்டி விட்டு கதற விடுவேன் என்று சக்தி சிலாகித்து கூறவும், எங்க அந்த விளக்கமாறு என்று சுற்றி முற்றி கண்ணை சுழல விட்டாள் தீக்ஷண்யா.
என்னடி ஆஃபீஸ் போகலையா? ஓ! இப்போ புதுசா கூட்டுற வேலைக்கு ஜாயின் பண்ணியிருக்கியா? ஆனாலும் வர வர நீ என்கிட்ட எதையும் சொல்லவே மாட்டேங்கிற. எனிவே சுத்தமா கூட்ட என்னோட வாழ்த்துக்கள் என்று அவள் கையை பிடித்து குலுக்கிவிட்டு வேகமாக அங்கிருந்து நகர்ந்து விட்டான். போடா லூசாத்தான்! என்ன காலையிலேயே டென்ஷன் பண்றான். ச்சே! இவனோட கொஞ்ச நேரம் நான் இருந்தேன். பைத்தியம் பிடிச்சு கீழ்ப்பாக்கத்துல நானே போய் அட்மிஷன் போட்டு வந்துடுவேன் போல என்று தலையை பிடித்துக்கொண்டு சோஃபாவில் அமர்ந்து விட்டாள். லேப்டாப் பேக்குடன் அவளிடம் வந்த சக்தி, என்னடி எப்படிலாம் கூட்டலான்னு ஐடியா பண்ணிட்டு இருக்கியா என்று நக்கலாக கேட்டான். டேய், ஒழுங்கா போயிடு, நான் வெறியில இருக்கேன், என்ன பேச வைக்காத என்று கடுப்பாக கூறினாள் தீக்ஷண்யா. என்ன வெறி தீ? உனக்கெல்லாம் கூட வெறி வருமா என்று நக்கலாக சக்தி கேட்கவும் அவனை வெட்டவா குத்தவா என்ற தோரணையில் பார்த்தவள், ஒழுங்கா போயிடு தேவ், இல்லைன்னா உன் மூட மாத்திருவேன், அப்புறம் நீ தான் கஷ்டப்படுவ என்று விரல் நீட்டி அவனை ஒரு மார்க்கமாக பார்த்தவாறு கூறினாள். இவளோட பார்வையே சரியில்லை. சக்தி, கிளம்புடா, சொந்த காசுல சூன்யம் வச்ச கதையா? இவளை கடுப்பாக்கி பார்க்கலான்னு வந்து நீ டெம்ட் ஆகி போயிடுவ போல என்று மனசாட்சி அறிவுரை சொல்லவும் மனைவியை பார்த்து தலையை தட்டி கொண்டவன், ஓகே தீ, நீ உக்காந்து யோசிச்சுட்டு, எனக்கு டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன் என்றான். சாப்பிட்டு போ தேவ். சரிடி, நீ வரலையா? எனக்கு 9 மணிக்கு தான் ஆட்டோ வரும். நீ சாப்பிட்டு கிளம்பு, நான் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கிறேன். ஓகே, வயிற்று வலி இருந்தா மறக்காம எனக்கு கால் பண்ணு. டேக் கேர், பாய் என்று அவள் தலையை மென்மையாக கலைத்துவிட்டு அங்கிருந்து ஹாலுக்கு வந்தவன் வர்ஷாவிடம், மாம், பசிக்குது வாங்க என்று டைனிங் டேபிளில் அமர்ந்தான். என்னடா 8 மணிக்கு கிளம்பிட்ட என்று வர்ஷா கேட்டபடி அவனுக்கு பரிமாற ஆரம்பிக்க, நேத்தே ஒழுங்கா வேலை பார்க்கல மாம், ராணா தான் ஹேண்டில் பண்ணான். அதான் ஆஃபீஸ் போயிட்டு 10 மணிக்காட்டம் கட்சி ஆஃபீஸ் போகணும், அதான் நேரத்திலேயே கிளம்புறேன் என்றான் சக்தி. சரி சாப்பிடு. அவ என்ன பண்றா? 9 மணிக்கு தானே மாம் அவளுக்கு ஆட்டோ வரும், அதான் மேடம் ரெஸ்ட் எடுக்கிறாங்க. எங்க அண்ணன் மற்றவங்க யாரையும் காணோம் என்று சாப்பிட்டவாறு கேட்டான். மாயவன் ரூம்ல ஃபோன் பேசிட்டு இருக்காரு. அகில் ஃபேக்டரிக்கு போயிட்டாரு. சாஹியோட தினேஷும் ஆஃபீஸ் கிளம்பிட்டாரு. அத்தை ரூம்ல இருக்காங்க. மோகனா, அகிலா, சாயிரா 3 பேரும் தோட்டத்துல ஒர்க்கர்ஸ் கிட்ட பேசிட்டு இருக்காங்க என்றார் வர்ஷா. வியான் அண்ணா, கையல் அண்ணி? கையல் ரூம்ல இருக்கா, வியான் பெங்களூர் கிளம்பிட்டான். ஓகே மாம், எனக்கு போதும் என்று கை கழுவி விட்டு எழுந்தவன், நானும் போயிட்டு வரேன் மாம் என்று விட்டு அங்கிருந்து நகர்ந்தான். போகும் அவனை பார்த்து புன்னகைத்த வர்ஷா பாத்திரங்களை எல்லாம் எடுத்து சிங்கில் போட்டு சுத்தம் செய்ய ஆரம்பித்தார். 8:30 மணி அளவில் ஹாலுக்கு வந்த தீக்ஷண்யா சாப்பிட்டு முடித்துவிட்டு, சரி அத்தை, சக்காஸ், பாய் என்று மோகனா, அகிலா, வர்ஷா, சாய்ரா, கையல் என்று அனைவரிடமும் சொல்லிவிட்டு மாயவன் கன்னத்தில் முத்தமிட்டுவிட்டு வெளியில் வந்து காரில் ஏறினாள். அவள் அமர்ந்ததும் டிரைவர் காரை ஸ்டார்ட் செய்து கேட்டின் முன்பு நிறுத்தி இறங்கி ஆட்டோவில் அமர்ந்து கொண்டாள் தீக்ஷண்யா. அவள் அமர்ந்ததும் ஆட்டோவை எடுத்தார் டிரைவர். உடனே நமிக்கு கால் செய்து பேசிக் கொண்டிருந்தாள் தீக்ஷண்யா. இங்கு பவித்ரன் காரை எட்டி உதைத்து எரிச்சலாக போனை எடுத்து ரகுவிற்கு கால் செய்து, ரகு, டெண்டர் முடிஞ்சுதா? இன்னைக்குன்னு பார்த்து எல்லாம் சதி செய்து என்று காட்டமாக கூறினான். சார், டெண்டர் இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை. நான் நம்ம கோட் பண்ணியிருக்க ஃபைலை சப்மிட் பண்ணவா என்று ரகு பவ்யமாக கேட்க, இல்ல, அப்படி எதுவும் பண்ணி தொலையாத. 8 மணிக்கு டெண்டர்னு சொன்னாங்க, இன்னும் யாரும் வரலன்னு சொல்ற. சரி, எப்படியோ என் நேரம் நல்லா இருக்குது போல. நான் கிட்ட தான் இருக்கேன், 10 நிமிஷத்துல வந்துடுவேன். நீ அங்கே என்ன நடக்குதுன்னு அப்பப்போ எனக்கு அப்டேட் பண்ணு என்று விட்டு காலை கட் செய்துவிட்டு கேப் புக் செய்ய, அதுவோ புக் ஆவேனா என்று அடம் பிடித்தது. ச்சே, என்ன இடம் இது, ஒரு கேப் கூட புக் ஆகி தொலைய மாட்டேங்குது என்று கடுப்பாக முனகிவிட்டு சாலையை பார்த்தவன் தூரத்தில் ஆட்டோ வருவது தெரியும். வேற வழி இல்லை, ஆட்டோவிலேயே போயிடலாம் என்று நினைத்து கொஞ்சம் முன்னால் வந்து கையை காட்டினான். அவன் முன்னால் வந்து ஆட்டோ நிற்க, எங்க சார் போனோம் என்று ஆட்டோக்காரர் கேட்கவும், பக்கத்தில் இருக்க சூர்யா ஹோட்டலுக்கு போனோம் என்றபடி பட்டென ஆட்டோவில் ஏறி அமர்ந்து கொண்டான் பவித்ரன். ஆட்டோவும் ஸ்டார்ட் ஆகி டிராஃபிக்கில் வந்து நிற்க, என்ன இவ்வளோ டிராஃபிக்கா இருக்குது, இது எப்போ கிளியர் ஆகுது என்று கடுப்பாக கேட்டான் பவித்ரன். 2 நிமிஷத்துல கிளியர் ஆயிடும் சார் என்றவனின் மொபைல் சிணுங்கவும் எடுத்து பேசிவிட்டு வைத்தவன், சார் கோவிச்சுக்காதீங்க, என் பொண்டாட்டிக்கு பிரசவ வலி வந்துருச்சான், நான் உடனே கிளம்பணும் என்று தயக்கமாக கூறினான். ஓ சரி, நான் கேப் புக் பண்ணிக்கிறேன் என்று பவித்ரன் இறங்கவும், ஐயோ சார், அதெல்லாம் வேண்டாம், என் நண்பனோட ஆட்டோ நீங்க போற இடத்தை தாண்டி தான் போகும், அதுல ஏறிக்கோங்க என்றவன் அவனுக்கு சைடாக இருந்த ஆட்டோக்காரரிடம், டேய் முருகேசா, இன்னைக்கு ஒரு நாள் இந்த சாரை சூர்யா ஹோட்டல்ல நிறுத்திடு என்று விட்டு கிளம்பினான். முருகேசன் என்பவனும், வந்து உட்காருங்க சார்
என்று சொல்லவும் தலையாட்டியபடி ஆட்டோவில் ஏறி அமர்ந்தவன் அதில் ஏற்கனவே அமர்ந்திருந்த தீக்ஷண்யாவை பார்த்துவிட்டு பின் அமைதியாக சாலையை கவனித்தான். தீக்ஷண்யாவும் அவனை பார்த்து அதிர்ந்து, சார், நீங்களா என்று கேட்க, அதில் திரும்பி அவளை பார்த்தவன், என்ன நீங்களா? ஆமா, என்ன உனக்கு தெரியுமா என்று நக்கலாக கேட்டான் பவித்ரன். தெரியுமே, ஆனா என்னத்தான் உங்களுக்கு தெரியாது என்று பாவமாக கூறினாள் தீக்ஷண்யா. என்னடா இந்த பொண்ணோட வம்பா போச்சு என்று மனதில் நினைத்தபடி தலையை அழுந்த கோதியவன், பாப்பா, நீ என்ன சொல்றதா இருந்தாலும் இன்னும் 3 நிமிஷத்துல தெளிவா சொல்லு. நான் இறங்க வேண்டிய இடம் வந்ததும் நான் பாட்டுக்கு போயிடுவேன் என்று அழுத்தமாக கூறினான். தீக்ஷண்யா அவனை பாவமாக பார்த்து, நீங்க MBA பண்ண காலேஜில் தான் நானும் படித்தேன் என்றாள். ஓ, ஸ்டாஃப்ஸ் என்னை பற்றி சொன்னாங்களா? ஆமாம் சார். எப்படி சார் உங்களால் மட்டும் சின்ன வயசில் இவ்வளோ பெரிய இடத்துக்கு வர முடிஞ்சுது என்று ஆச்சரியமாக கேட்டாள். அது தெரிஞ்சா நீ பெரிய இடத்துக்கு வந்துடுவியே பாப்பா என்று நக்கலாக கூறினான் பவித்ரன். என்ன ஒரு சுயநலம் என்று தீக்ஷண்யா உதட்டை சுளிக்க, நான் இவ்வளோ பெரிய இடத்துல இருக்கிறதுக்கு சுயநலமாக இருந்ததும் ஒரு காரணம்தான் என்று பவித்ரன் சொல்லவும் தலையில் அடித்து கொண்டாள் தீக்ஷண்யா.